அமர்ந்த வண்ணமாய் ஓரிரு பாடலை பாடின பின்பு உங்களோடு கூட சில வார்த்தைகளை ஜெபமாய் பேசணும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் எல்லா தடைகளையும் தட்டி எறிவார். ஆமென். பழைய பாடல், துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். ஆமென். தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுதும், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுதும். எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகின்றே, மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகின்றே. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தீனை கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, கல் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்னை கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பீதானாலம் அருள்வார், பொல்லாதோர் கூட செய்தார் நற்பீதானாலம் அருள்வார். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீசப்பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீசப்பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே
என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கேயும் பரிசுத்தம் என எழுதும். 2 கரங்களை உயர்த்தி, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. கரங்களை உயர்த்தி, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். ஹல்லேலூயா லார்ட். அனைத்தையும் அருளும் 2 அடி பாடிட்டு நான் வார்த்தைக்குள்ள போறேன். தேங்க்யூ. எஃபா கமான், கரங்களை தட்டி உற்சாகமா. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வாலக்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வாலக்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயீரே 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 யெகோவாயீரே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. யெகோவாயீரே 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 யெகோவாயீரே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே.
யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தட்டலாமா உற்சாகமா? சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தி உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. Come on, தலைக்கு மேல 1 2. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவான் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை வென்றவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவான் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வாலக்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வாலக்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அப்படியே ரெண்டு கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தும் போது பழைய பாடல் ஒரு அடி. தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன் பாதம். Thank you Jesus. கரங்களை மேல உயர்த்தும். தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோம். உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா எல்லாரும் ரெண்டு கரங்கள் அழகா மேல உயர்த்தி தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன்
பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்தம் சொரூபி இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்தம் சொரூபி இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தேடி உங்க பாதம் தொழுகிறோமே. வானமுமது சிம்ஹாசனம், பூமியுமது பாதஸ்தலம். வானமுமது சிம்ஹாசனம், பூமியுமது பாதஸ்தலம். பணிந்து கூனிந்து தொழுகிறோம், கனிந்தமை கண் பாருமே. பணிந்து கூனிந்து தொழுகின்றோம், கனிந்தமை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம். ரெண்டு கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி இரண்டு முறை. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே நன்றி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு, 7 மணிக்கும் 9:30 மணிக்கும் மீண்டும் அறிவிக்கிறேன். காலையில் ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணிக்கு, 7 மணிக்கும் 9:30 மணிக்கும் 3 ஆராதனைகள் சர்ச்சில் வைத்து நடைபெறும். திரண்டு வாரி ராமேன். உள்ள மேலே வெளியே எவ்வளோ தூரம் தள்ளி உங்களுக்கு வசதிகள் செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் சர்வீஸ் சண்டே மார்னிங் 7 மணிக்கு லைவாகவே நடைபெறும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 8:30 மணிக்கு நம்முடைய ப்ரீமியர்ட் ஆன்லைன் சர்வீஸ் தொடங்கும். ஆமேன். ஸோ இனி அடுத்த வாரத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 2 ஆன்லைன் சர்வீஸ் இருக்கும். சர்ச்சில் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆராதனைகள் நடைபெறும். பைபிள் ஸ்டடி பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடங்கும். ஆமேன். அவ்வளோ. இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா, தடைகளை நம்ம தட்டி எறியணும். ஆமேன். சில படிகளை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் கடந்து போகிறேன். வசனத்தை கேட்கணும். ஆண்டவர் இயேசு சொன்னார், கேட்பதை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரே வசனம்தான், ஆனால் பலரும் பல விதத்தில் கேட்பார்கள். ரொம்ப சாதாரணமாக அவங்க கூட பேசுகிறேன். வி மஸ்ட் பிரேக். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்களுக்கு மறைவாக நிறைய காண முடியாத தடைகள் இருக்கின்றன. அவைகள் ஜெபத்தால் உடைக்கப்படும். நம்பர் இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் குடும்பத்துக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின விசாலமான வாசல்கள், ஆனால் பிரவேசிக்க முடியாமல் சத்துருவின் தடைகள் இருக்குமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த தடைகள் தட்டி எறியப்பட வேண்டும். தட்டினா நல்லா தட்டி பலத்த ஒரு ஆமீன் சொல்லிடுங்க.
எஸ். கரங்களை மேல உயர்த்தும் போது ஜெபத்தோடு நான் அறிக்கை செய்கிறேன். என்ன கட்டுகள் உங்களை பின்னெடுத்தாலும் இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் உடைந்து போவதாக, சிதறி போவதாக. நீங்கள் போக வேண்டிய தூரங்கள் போய்தான் தீர வேண்டும். அதை இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமென். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். The book of Exodus chapter 12 and verse 12. அவர் சொல்றார், I will pass through the land of Egypt on that night. அந்த ராத்திரியில் நான் உங்களை விடமாட்டேன், உங்களை விடுதலையாக்க மாட்டேன் என்று விடாப்பிடியா இருக்கின்ற பரவோனின் எகிப்து தேசத்தில் அன்று ராத்திரி நான் போவேன். I will strike all the firstborn. நான் செய்ய வேண்டிய காரியத்தை எகிப்தில் செய்வேன், சங்காரம் பண்ணுவேன். in the land of Egypt, both man and beast, மனிதனானாலும் மிருகமானாலும் முதற் பிறந்தவைகளை நான் சாகடிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். and against all the gods of Egypt I will execute judgment, for I am the Lord. என்ன அங்க நடக்குதுன்னா, தன் ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும், விடுதலை விரும்புகிறார்கள், விடுவிக்க மோசையை அனுப்புகிறார். ஆனால் விடுவிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இஸ்ரவேலை தடை பண்ணுகிறது. இந்த மாதத்தினுடைய முடிவுக்குள்ள நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உங்கள் கண்களுக்கும் மறைவாய் உங்களை விடுவிக்க விரும்பாத எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. நீங்க எழுந்து கானான் போக வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம் என்றால், அந்த திட்டத்திற்கு எதிராக, அந்த திட்டத்திற்கு தடையாக எவ்வளவு பெரிய சக்திகள் இருந்தாலும் இன்று நான் ஜெபிப்பது, அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் தட்டி எறியப்பட வேண்டும். சொல்லுங்களேன் ஒரு பலத்த அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற காண முடியாத சக்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் கர்த்தர் அகற்றிட்டா இன்னொரு படி உயர முடியும் என்று விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் பொருளாதார எழுச்சிகளுக்கு விரோதமாய் செயல்படும் அந்நிய வல்லமைகளெல்லாம், தடைகளெல்லாம் இந்த மாதத்தில் தட்டி எறியப்பட வேணுமே என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஓங்கக்கூடாதபடிக்கு அவைகளை கெடுக்க நினைக்கின்ற உங்கள் பொருளாதாரத்திற்கு எதிரான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன். நீங்க பிரசங்கம் பிளஸ் ஜெபமாய் இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. 2 கரங்களை உயர்த்த விரும்பினால் ஜெபத்தோடு நான் அறிக்கை செய்கிறேன். உங்களை தடுக்கிற எல்லா தடைகளையும் அன்று எகிப்தில் சங்காரம் பண்ணினது போல எனக்கு கர்த்தர் உங்களுடைய பாளையத்தினுடைய கடந்து போகும்போது இதுவரை கண்டிராத வெற்றிகளை உங்கள் குடும்பம் காண செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், for a great and effective door, ஒரு மிகப்பெரிய வல்லமை மிக்க திறன்மிக்க வாசல், effective door has opened for me. கடவுள் எனக்கு வாசலை திறந்துட்டாரு. ஆனா அந்த வாசலுக்குள் பிரவேசிக்காமல் இருக்க எனக்கு நிறைய சத்துருக்கள், நிறைய தடைகள். இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கோமே, எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? வாசல் திறந்தோம், பிரவேசிக்க முடியாமல், உயர முடியாமல், தாண்ட முடியாமல் மிகப்பெரிய தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நான் இந்த மாதத்தில் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். தடைகளை கர்த்தர் தட்டி எறிவாராக. தடைகள் உங்கள் வாழ்வை விட்டு நீங்கி போவதாக. உங்கள் வாசலுக்கு முன்னாடி தடையாய் நிற்கும் தடைகளை எனக்கு கர்த்தர் உடைப்பாராக. விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சேர்ந்து நிறைவோடு வாழுகிற குடும்பத்தை சிதறடிக்க நினைக்கிற அந்நிய வல்லமைகள் இன்னும் காலையில இயேசுவின் நாமத்தில், இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. ஹல்லேலூயா. எதுவுமே நம்புறீங்க? உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், நான் உனக்கு முன்பாக போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெங்கல கதவுகளை உடைப்பேன். A effective door, a great door
உங்களுக்கு கர்த்தர் திறந்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு புரியாத பல சத்துருத்துவங்கள் உங்களை பிரவேசிக்க முடியாமல், உயர முடியாமல் தடுக்குமானால், ஜெபத்தோடு கை தட்டும் போது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபமாய் அறிக்கை செய்கிறேன், அப்படிப்பட்ட எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தட்டி எறியப்படுவதாக. இதுவரையும் சொல்லாத பலத்த ஓர் அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. பக்கத்தில் ஒருத்தர் கை கொடுக்காதீங்க, ஆனால் திரும்பி சொல்லுங்க, நான் இதை தாண்டிடுவேன். ஜக்கரியாவின் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் ஜக்கரியா 1ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம், 17ஆம் வசனத்திலிருந்து நான் 21 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதாகமத்தின் மொழியில் பாருங்கள். எனக்கு அது எல்லாம் புரியலனால நான் படிக்க விரும்புகிறேன். அகெயின் proclaim saying, மீண்டும் அறிக்கை செய், சேனைகளின் கர்த்தர் சொல்வதாவது, thus says the Lord of hosts, my city shall spread out through prosperity, என் பட்டணங்கள் செழுமையால் விரிவாக்கப்படும். the Lord will again comfort Zion, கர்த்தர் சீயோனை மீண்டும் ஆறுதல் படுத்துவார். and will again choose Jerusalem. எத்தனை பேர் நம்புறீங்க? இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தந்து, மீண்டும் கர்த்தர் எருசலேமை கட்டுவது மட்டுமல்ல, உங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். 18ஆம் வசனம் இப்படி சொல்றார், then I raised my eyes, என் கண்களை ஏறெடுத்து, and I looked, நான் நோக்கி பார்த்தேன், there were 4 horns, 4 கொம்புகள், 4 கொம்புகளை கண்டேன். and I said to the angel who talked with me, என்னோடு பேசின தூதனிடத்தில் நான் சொன்னேன், இந்த 4 கொம்பு என்ன? what are these? so he answered me, the angel answered me, தூதன் என்னை பார்த்து சொன்னான், these are the horns that have scattered Judah, Israel and Jerusalem. யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த 4 கொம்புகள் இந்த கொம்புகள் என்று தூதன் எனக்கு சொன்னான். then the Lord showed me 4 craftsmen. எத்தனை பேர் தெரியும், உங்கள் கண்களுக்கு மறைவாக சில கொம்புகள் எழுந்து நீங்க கட்டப்பட முடியாதபடிக்கு உங்களை சிதறடிக்கும் சில வல்லமைகள் இந்த வெள்ளிக்கிழமை இந்த சர்ச்சை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஜெபத்தால, உபவாசத்தால, அறிக்கையினால, ஆராதனையினால நம்ம அதை உடைக்க வேண்டும். தட்டினா நல்லா தட்டி ஒரு பலத்தாமின்னு சொல்லிடணும், அதை பெற்றுக்கொள்ளணும். 20வது வசனம் then the Lord showed me 4 craftsmen. அந்த craftsmen என்ற இடத்துல இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல the Lord showed me 4 carpenter. ஆமென். 4 என்னங்க? கார்பெண்டருக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை என்னங்க? தமிழ் வார்த்தை தச்ச வேலைக்காரன். 4 craftsmen, 4 கார்பெண்டர். அங்க பாருங்க, KJV ல பாருங்க, and the Lord showed me 4 என்னங்க? சத்தமா இங்கிலீஷ் என்னங்க? carpenters. ஆமென். 4 carpenter. and I said, what are these coming to do? 4 கொம்பு நாசம் பண்ண வருது, ஆனா 4 கார்பெண்டர் வந்திருக்காங்களே, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? what are these come to do? so he said, these are the horns that scattered Judah so that one could lift up his head, but the craftsmen are coming to terrify them. எனக்கு அது புரியல. 4 கார்பெண்டர் வராங்களா, எதுக்கு வராங்களா? இந்த 4 கொம்பை மிரட்டுறதுக்கு. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், எனக்கு 4 கார்பெண்டர் தெரியாது, ஆனா எனக்கு ஒரு கார்பெண்டர் தெரியும், ஒரு யூத கார்பெண்டர். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக கால்வரியில மரித்தார், அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார், அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார், அவர் தழும்புகள் எனக்காக தந்தார். எனக்கு 4 கார்பெண்டர் தெரியாது, ஆனா உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழுந்திருக்கும் கொம்புகளை சிதறடிக்க, மிரட்ட, முடிக்க எனக்கு ஒரு கார்பெண்டர், the Jewish carpenter, and his name is to terrify them, to cast out the horns of the nations that lifted up their horn against the land of Judah. யூதாவுக்கு விரோதமாய் அதை சிதறடிக்க பொங்கி வந்த 4 கொம்புகளையும் முறியடித்து மிரட்டுவதற்கு எனக்கு 4 தச்ச வேலைக்காரங்க என்று தூதன் சொன்னான். அடுத்த வசனம், okay, that's and I said 21 and I said, what are these coming to do? okay, that is good, thank you. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு பெரியவர்? பக்க சொல்லுங்க, எனக்கும் ஒரு கார்பெண்டர் இருக்கிறார். ஆழமா இதை போய் சிந்திக்கணும், ஒரு நாள் ஒவ்வொரு வார்த்தையா படிக்கணும். பட் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச பயங்கரமான வெளிப்பாடு, எங்க கார்பெண்டர் இயேசுங்க. அவர் ஊர் உலகலாமான்னு சொல்லிச்சு, இவர் கார்பெண்டர் புள்ள அப்படின்னு. இன்னைக்கு கரங்களை உயர்த்துங்களேன். உங்களுக்கு விரோதமாய் கட்ட முடியாதபடிக்கு
கட்டக்கூடாதபடிக்கு, வளரக்கூடாதபடிக்கு, தோன்றக்கூடாதபடிக்கு உங்க குடும்பத்தையும், உங்கள் செல்வத்தையும், உங்கள் நிலத்தையும், உங்கள் உயரங்களையும் சிதறடிப்பதற்காக எத்தனை கொம்புகள் எழுந்திருக்கோ தெரியாது. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் கால்வரியில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர். இன்னைக்கு அவர்களை மிரட்ட, ஓரம் நிக்க வைக்க, இந்த வார்த்தைகள் சொல்லும் போது நீங்க ஆமேன் சொல்லணும். நீங்க தொடங்கினதை முடிப்பீங்க. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்தால் உங்களை எதிர்த்து நிற்பவன் யார்? அவர் உங்கள் சார்பில் செயல்படும் போது வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இதுவரையும் சொல்லாத ஓர் ஆமென். ஆமென் and ஆமென். கரங்களை கீழே போடுங்க. அந்த காண முடியாத தடைகளை கர்த்தர் முறியடிப்பார். ஆனால் எல்லாத்துக்குமே சில நேரத்தில் சில காரணங்களில் நாமும் அவரை தேட வேண்டுமே. ஸோ இந்த தடைகளை உடைக்க வேண்டுமானால், இந்த தடைகள் நம் வாழ்வில் விட்டு நீங்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்பர் 1, நம்ம மீண்டும் பிறக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்காக வாழணும். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 59:1 and 2. உதவி செய்வதற்கு, behold the Lord's hand is not shortened that it cannot save. ரட்சிப்பதற்கு முடியாமல் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. nor his ear heavy. அவருடைய காதுகள் மங்கியும் போகவில்லை, கேட்க முடியாமல். ஆனால் என்ன சொல்றாரு? your iniquities, உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் தேவனை விட்டு உங்களை தூரமாய் தள்ளி இருக்கின்றன. and your sins, உங்க பாவங்கள் have hidden his face from you. உங்களை பார்க்க முடியாதபடிக்கு அவர் முகத்தை மறைத்திருக்கின்றன. கேட்க முடியாதபடிக்கு காதுகள் மந்தமாவதற்கு காரணம் உங்கள் அக்கிரமங்கள். உங்க தேவனை விட்டு உங்களை என்ன பண்ணிருக்கான்? தூரமாய் போயிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? the barrier is salvation. நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளும் விடுதலைகளும் சில கொம்புகள் இருந்து குடும்பங்களை நாசமாக்குவதற்கும் காரணம் இன்னும் நம்ம ரட்சண்யத்தின் பரிபூர்ணத்தில் வரல. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற யாரேனும் இதுவரையும் என் ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளனா, இந்த காம்பவுண்ட் விட்டு போறதுக்கு முன்பாகவே அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் பாவங்களை மன்னித்து அக்கிரமம் நீங்கப்படுமானால், ரத்தம் சுத்திகரிக்குமானால், அந்த தடை நீங்கினாலே அவர் முகமும் அவர் சத்தமும், உங்க முகமும் உங்க சத்தமும் அவர் கேட்பார். உங்கள் ஜெபம் கேட்டாலே கர்த்தர் வெற்றியை தருவார். வெற்றி நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஆமாவா இல்லையா? நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தால் தேவ முகம் நம்மை விட்டு மறைந்திருக்கிறதோ, நாம் இன்னைக்கு கால்வரியின் கீழ் வர வேண்டும். கால்வரி ரத்தத்தின் கீழ் வர வேண்டும். என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். மனம் திரும்புதலுக்கு கேட்ட இருதயத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கின்ற எல்லா சாபங்களும் இன்றைக்கு உடையும். ஏன்னா அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்க முகத்தை அவர் பார்ப்பார். தடைகள் நீங்கி போகும். வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். சொல்லுங்க ஒரு ஆமேன். 2வது ஆமேன். நம்ம வாழ்க்கையில தடைகள் நீங்க வேண்டுமானால் நான் இப்படி நம்புகிறேன், we must demonstrate our love for God. நீங்க ஆண்டவருக்கு பாருங்களேன், எவ்வளோ பேண்டமிக் இருந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா வேலையும் விட்டுட்டு, வெள்ளிக்கிழமை திறக்குதுன்னு தெரிஞ்சோடனே அப்படி இப்படி அங்கே எட்டி பார்த்தாலும் ஓடி வந்து நுழைஞ்சு கர்த்தருடைய வீட்டில் இருக்கீங்க பாருங்க. அன்பை வெளிப்படுத்துறீங்க. கொரிந்தியர்ல முதல் பகுதியில் இப்படி சொன்னாரு, கண்கள் காணவில்லை, eyes have not seen, ears have not heard, காதுகள் கேட்கல, இருதயம் யோசிக்கல, what God has prepared for them that love him. அவரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்றோம். எத்தனை பேர் அவரை இருங்க அந்த சலிச்சு போன அந்த கையும் அந்த கூனி போன கையும் நீங்களே வச்சுக்கோங்க. அவர் மேல நிஜமான அன்பு இருக்குன்னா உள்ளம் காண்பித்தா போதும். ஆனா உள்ளத்தின் நிறைவு ஒரு ஆக்ஷனாக வருமே. அப்ப 2 கரங்களை உயர்த்தி அவரை நேசிக்கிறவங்க இதுவரையும் சொல்லாத 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். I love Jesus, I love my God. என் தேவனை நான் நேசிக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்கன்னா இவங்களை பார்த்த ஒரு தீர்க்கதரிசனம் பைபிள்ல இருந்து சொல்றேன். கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயம் யோசிக்கல, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகத்துவங்கள் மிக பெரிதா இருக்கும். அவர் நேசிக்கிறவர்களுக்கு அதை செய்கிறாராம். எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் டு காட். ஆராதனையில, ஜெபத்தில,
வேத வாசிப்பில் அவரோடு நேரங்களை செலவிட்டு உங்க அன்பை அவருக்கு வெளிப்படுத்துங்களேன். கொம்புகளை கர்த்தர் தகர்ப்பார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? டெமான்ஸ்ட்ரேட் யுவர் லவ் ஃபார் காட். கையை கொடுத்துறாதீங்க. ஆனால் பக்கத்தில் இப்படி சொல்லுங்க, என் இயேசு நான் ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படின்னு. சிலது சொல்லவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே, ஆமேன். மூன்றாவதாக, நீங்க வாழ்க்கையில தடைகள் வந்து நிற்கும் போது இருக்கீங்களா? வாழ்க்கையில இன்னைக்கு தடைகளை நம்ம தட்டி எறியணும். மூன்றாவது, உங்க நம்பிக்கை சிதறவே கூடாது. ஒரு என்ன வாசித்தா நிறைய வசனம் இருக்கு. 1 சாமுவேல் 17 34-50 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். கோலியாத் ஒரு மிகப்பெரிய பேரியர், மிகப்பெரிய ஒரு கோட்டை வந்து இஸ்ரவேலையே மிரட்டி நிற்கும் போது எல்லோரும் கலங்கியும் அசைந்தும் தங்களுடைய அறிக்கைகள் மாறி போயிட்டு, ஆனா ஒரு சின்ன பையன், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா, 15, 16, 17 வயசுள்ள ஒரு இளைஞன் தாவீது என்று சொல்லக்கூடியவர் அங்கே போய் நின்று சொன்னான், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அன்றைக்கு பேசின தாவீதின் பேச்சுகளில் கொஞ்சம் கூட சிதறலே கிடையாது, கொஞ்சம் கூட அசைவே கிடையாது. நம்பிக்கையின் நங்கூரமான வார்த்தைகள் தெளிவாக சொன்னான். அவன் சொன்னா, உன்னை நான் அடிப்பேன்னா, அவன் சொன்னா, இன்னைக்கு உன் தலைய கர்த்தர் என் கையில தருவாரு. எத்தனை பேர் போராட்டங்களுக்கு முன்னே சிதறாத வார்த்தையை பேசாமல் மன நம்பிக்கையோடு கூட, how many put your confidence in God? எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்களுடைய வாழ்க்கை சிதறாது, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த தடைகள் சீக்கிரம் நீங்கி போயிடும். கரங்களை நல்லா மேல, நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கரங்களை மேல உயர்த்துவீர்களே. ஆனால் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேங்க, நம்பிக்கையோடு இருங்கள். உங்க நம்பிக்கை விட்டுறாதீங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். சிந்தனையும் இருதயமும் பயத்தின் பல பிற்போக்கான சிந்தனைகளை தரும்போதும் உங்கள் வாய் அதை அறிக்கை செய்யாமல் உங்கள் வாய் ஒன்றை சொல்லட்டும், என் தேவன் பெரியவர், கோலியாத்தை விட என் தேவன் பெரியவர். இன்று உன் தலையை கர்த்தர் தருவார். நாங்கள் மடிய மாட்டோம். நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்போம், வெற்றியை சுதந்திரிப்போம். இதுவரையும் தட்டாத ஒரு தட்டு தட்டுங்க, நல்லா தட்டி ஒரு 5 ஆமேன், ஒரு 5 அல்லேலூயா. வாயில ஒரு துதியின் சத்தம், ஒரு அந்நிய பாஷையின் சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நம்பிக்கையின் நிறைவோடு தடைகளை சந்தித்த தாவீது திரும்ப வெட்கப்பட்டு வரல, தலையோடு தான் வந்தான். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு உங்கள் வீட்டுக்கு புறப்படுகிற நீங்க, உங்க சிந்தனையில் 1000 குழம்பி போன பிற்போக்கான வார்த்தைகளும் இருதயத்தில் பயத்து நிமித்தம் ஏற்படும் பல தோல்வியின் வார்த்தைகள் வரும்போதும், நீங்கள் அதை படும்போதும் உங்க வாய் அதை பேசாமல், உங்கள் வாய் அதை தடுத்து நிறுத்தி சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும், தேவனை கொண்டு பராக்கிரமம் செய்வேன், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்பிக்கையில் சிதறாதவர்களாய் கர்த்தருக்குள் உறுதியாயிருங்கள். நான் சொல்றேங்க, அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது 12 மாதம் 12 மரத்தின் 12 கனிகளை தந்து 2022 ஜனவரியில் இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது நம்ம வெற்றி விழா கொண்டாட வேண்டும். சத்துரு தோப்பான், நீங்கள் ஜெயிப்பீர்கள், வாசல்கள் திறக்கும், தடைகளோ தட்டி எறியப்படும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். சொல்லுங்க ஒரு பலத்த அல்லேலூயா. என் தேவனை காட்டிலும் பெரிய தடை எந்த தடையும் தேவனை ஜெயிக்கவே முடியாது. 4ஆவதாக, உங்கள் தடைகள் தட்டி எறியப்படணும்னா இப்படி சொல்றேன். நம்பர் 4, we must be conscious of the presence of God. எத்தனை பேர் நம்புறீங்க, நான் வந்து நின்றா, உங்களை சொன்னேன், நீங்க வந்து நின்றா தேவன் வருவார். நான் கையை உயர்த்தி ஆராதிச்சா அவர் பிரசன்னம் என் மேல வரும். நான் வாயை திறந்து பாடினா இஸ்ரவேலின் துதிகளில் என் தேவன் வாசம் பண்ணுவார். அந்த கள்ளப்பேயை பார்த்து இன்னைக்கு சொல்லுங்க, எங்க குடும்பத்துல நாங்க பாய போட்டு சுத்தி உட்கார்ந்தா சாத்தானே உனக்கு சவுக்கடிடா. எது வேற நீங்க சிலர் என்ன பார்க்கறது, நாங்களா பாஸ்டர் நாங்க ஜெபம் பண்ணாலா? என்னைக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்களோ, நீங்க யாரையாவது தேடியும் ஓடியும் தான் நீங்க வெற்றிக்கு வாழ்வீர்களை தவிர நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம் வரணும், நான் ஜெபம் பண்ணினா, கோஷி பாஸ்டர் அல்ல, பக்கத்துல தைரியமா சொல்லணும், மாஸ்க் போட்டு கையை தொடாம சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணா
கர்த்தர் கேட்பார். சொன்னவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தேன் நான். நாங்களா பாஸ்டர், நாங்க ஜெபம் பண்ண அவருக்கு கேட்பார். பாஸ்டர் ஜெபம் பண்ணா, அவரு ஜெபம் பண்ணா, நீ என்னைக்கு ஜெபம் பண்ண போற? இன்னைக்கு நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்சியஸ்னஸ், ஒரு உணர்த்துதல், ஒரு உணர்வு இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு கை நெஞ்சு மேல, ஒரு கை மேல உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் அவர் கூட இருக்காரோ இல்லையோ, என் கூட இருக்கார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணுங்க. God is with me. ஆமென். சங்கீதக்காரன் 27 எப்படி சொல்றான்? வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயர்ந்திருங்கள். ஆனா கதவுகள் உயர்ந்தாலும், மகிமையின் கரங்கள் உயர்ந்தாலும், எனக்கு ஒன்று நிச்சயமா தெரியும், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். 2 கரங்களையும் மேல உயர்த்தி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும். நான் ஆராதித்தார், நான் ஜெபம் பண்ணினா, மீட்கப்பட்ட நான், ரட்சிக்கப்பட்ட நான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். அந்த 2 கரம் மேல உயரும் போது சங்கீதம் 24 சொல்லுகிறேன், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயர்ந்திருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராம. தலைக்கு மேல கையை தட்டி இந்த வெள்ளிக்கிழமை நாள் விடுதலை விரும்பி வந்தவர்கள் இதுவரையும் தட்டாத ஒரு கைத்தட்டு, ஒரு பலத்த ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அந்த வலது கை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி சொல்ல போறேன், நரகத்தின் எல்லா பேய்களுக்கும் இன்னைக்கு ஒரு சத்தியம் புரிஞ்சிருக்கு. அந்த பாயில கீழே உட்கார்ந்து கையை உயர்த்தி கைத்தட்டி பாடி மீட்கப்பட்ட இந்த பிள்ளைகளோட தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இன்னைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார். இன்னைக்கு அவன் கை எடுபட்டு போகிறது. சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைந்து போவதாக. God is with you. And if God is with you, and if God is for you, then who can be against you? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார்? அந்த உணர்வுல நீங்க வளரணுங்க. வளர்ந்தா தடைகள் தட்டி எறியப்படும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? 5வதாக, the 5th thing is we must engage in the anointing of the Holy Spirit. சில தடைகளும் துன்பங்களும் சில கொம்புகளும் எழுந்து உங்களையும் உங்கள் செல்வத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் வளர்ச்சியையும் சிதறடிக்க நினைக்கும் போது நீங்கள் ஒன்றில் பலப்படணும், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில். பக்கத்தில் சொல்லுங்க, என் மேல ஒரு அபிஷேகமே இருக்குங்க. என்னைக்கு இயேசு என் உள்ள வந்தாரோ அன்னைக்கே பரிசுத்தாவியானவர் எனக்கு உள்ள வந்துட்டாரு. அவனை ஆராதிக்க ஆராதிக்க என் மேல ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்க கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராரு. ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தின் 25 கீழே நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25 கீழே, and yet a very little while and the indignation will cease. இன்னும் கொஞ்சம் தூரம், ஒரு ஆமென் சொல்லிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் சில நாட்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கொஞ்சம் தூரத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் முடிப்பார்? As will my anger in their destruction. என்னுடைய கோபம் அவங்க அழிவின் மேல வரும். 26, the Lord of hosts will stir up a scourge for him like the slaughter of Midian at the rock of Oreb, as his rod was on the sea, so he lift up in the manner of Egypt. 27ஆம் வசனம், it shall come to pass in that day, அந்த நாள் சீக்கிரம் வருகிறது, that his burden will be taken away from his shoulder. கையை உயர்த்துங்களேன், அப்படியே சொல்லிறனே, அறிக்கையா சொல்லிறனே வசனத்தை. உங்கள் தோள் மேல் இருக்கிற பாரத்தை, உங்கள் தோள் மேல வச்ச பாரத்தை, சத்ரு உங்கள் மேல் சுமத்தின பாரத்தை, சத்ரு கொம்புகள் வந்து சிதறடிக்க உங்கள் மேல் சுமத்தின பாவ பாரத்தை, உலக பாரத்தை சிதறடிக்க செய்த துன்பங்கள், வியாகுலம், சஞ்சலம், தவிப்பின் பாரத்தை கர்த்தர் உங்கள் தோள் மேலிருந்து எடுப்பாரு. And his yoke from your neck, அவன் வெச்ச நுகத்தை உங்க கழுத்திலிருந்து எடுப்பாரு. And the yoke shall be destroyed because of the anointing oil. அபிஷேகத்தின் நிமித்தம் உங்கள் தோள் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறிப்பார். தட்டினா நல்லா தட்டி ஆவி உண்மையோடு பலத்தவர் ஆமென். அபிஷேகத்தினாலே பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போவதாக.
இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாய் நான் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், தடைகள் தட்டி எறியப்படும். ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்க, தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். உங்களுக்கு விரோதமாய், திறந்த வாசலுக்கு விரோதமாய், புறப்பட வேண்டிய லட்சியக்காரை சேர முடியாமல் உங்களை தடுக்கின்ற எல்லா தடைகளும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே இந்த நாட்களை நீங்கள் விறுவிறுப்பா இருக்கணும். நான் சொல்றது சும்மா சரீர விறுவிறுப்பல்ல, ஆவியில நீங்க உற்சாகமா இருக்கணும். காலையில் எழும்பும் போதே வாயில ஒரு வார்த்தை, எழுந்த பின்னாடி ஒரு ஜெபம், 10 மணிக்கு காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம். ஆமென். அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கும்போது நுகங்களை கர்த்தர் முறியடிப்பார். ஆமென். அப்படி நீங்கள் செய்யும் போது இழந்து போன வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வேகத்தோடு கர்த்தர் திரும்புவார். வெட்டுக்கிளிகளும் கொட்டான்கூச்சிகளும் புசித்த எல்லாவற்றையும் வருஷங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் ஜெபிக்கிறேன், 2020 ஹார்டஸ்ட் இயர் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கண்டிராத கடின வருஷம் 2020. ஆனால் அதனூடே கர்த்தர் நம்மை நடத்தினார். என் வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் ஊருக்கெல்லாம் நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜெபம் பண்ணுவா இந்திய நிலைமை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. திங்ஸ் ஹவ் சேஞ்ச். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் இயர் ஆஃப் மை லைஃப். ஐ எம் ஸ்டில் கோயிங் த்ரூ ஹார்ட்ஷிப்ஸ். ஆனால் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? அவர் நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். 2020 கடினத்தை கண்டீர்கள். நான் ஜெபிக்கிறேன், இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சாபங்களையும் தடைகளையும் கர்த்தர் நொறுக்கி முறியடித்து, நான் நம்புகிறேன் 2022 21 டிசம்பர் மாதம் நம்ம வெற்றி விழா கொண்டாடத்தக்க பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நான் ஆராதிக்கிற தெய்வம் தடைகளை தட்டி எறிகிறவர். ஹல்லேலூயா. ஆறாவதாக அண்ட் நம்பர் 6, ஆறாவதாக இப்படி சொல்றேங்க, நம்ம வாழ்க்கையில பல தடைகள் திறந்த வாசலுக்கு முன்னே வந்து நின்று குடும்பம், சந்ததி, ஊழியம் ஒரு எல்லைக்கு மேல் தாண்ட முடியாமல் தடைகள் வந்து நிற்கும் போது நாம் ஒன்றை சொல்ல வேண்டும், நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது அழுது புலம்பும் அதெல்லாம் இருக்கு. ஓகே, நான் இங்கேயும் வரல, ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் துதி ஆராதனை ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஆமென். உங்கள் வாயில் ஆராதனை இருக்கணும், ஜூபிலியின் ஆர்ப்பரிப்பு இருக்கணும். கர்த்தர் 50வது வருஷத்தில் எல்லாத்தையும் இஸ்ரவேலுக்கு திருப்புவது போல் திருப்பும் ஒரு ஆராதனை உங்களுக்கு இருக்கணும். ஜோஷுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறது. So the people shouted when the priests blew the trumpets. And it happened when the people heard the sound of the trumpet, and the people shouted with a great shout, that the walls fell down flat. Then the people went into the city, every man straight before him, and they took the city. பட்டணத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஆனால் பட்டணத்தை சுதந்திரிக்க முடியல. காரணம் மிகப்பெரிய தடை. எதுவுமே நம்புறீங்க? தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். ஆனால் தடை தட்டி எறியப்படுவதற்கு முன்பாக ஒன்றை அவர்கள் செய்தார்கள், 2 காரியம் செய்தார்கள். 1, அவர்கள் எக்காலம் ஊதினார்கள். 2, அவங்க சத்தம் பெருசா இருந்துச்சு. இப்படி சொல்லிடுறேங்க, 1, உங்க ஆராதனை ரொம்ப பெருசா இருக்கணும். 2021 நம்ம சபையில் ஆராதிக்கும் போது அந்த சலிச்சு போன கை அப்படி அரை கை முக்கா கை அப்படிலாம் இல்லாமல் கையை உடஞ்சி கீழே விழுந்தாலும் கையை மேலே உயர்த்தணும். சகல ஜனங்களே கை கொட்டுன்னு சொல்லும் போது தட்டுற ஒவ்வொரு தட்டும் சாத்தான் தலைமையில் அடிக்கிற ஆணி மாதிரி இருக்கணும். கை தட்டும், பாடுவதும், கை உயர்த்துவதும், ஆராதிப்பதும், அந்நிய பாஷைகளில் தேவனை ஆராதிப்பதும் மகத்துவமாக இருக்கணும். அவர்கள் ஆர்ப்பரித்த போது, எக்காலம் ஊதிய போது தடைகளை கர்த்தர் தட்டி எறிந்து பட்டணத்துக்குள் இஸ்ரவேல் பிரவேசித்தது போல. எத்தனை பேர் இன்னைக்கு இதுவரையும் தட்டாத ஒரு கை தட்டோடு வாய்கள் இயேசுவை புகழ்ந்து துதிக்க? Come on somebody, praise him, worship him, praise him, worship him, hallelujah. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். இதுவரையும் இல்லாத ஒரு சத்தம் இந்த ஆலயத்தில் கேட்கப்படட்டும். அவர்கள் ஆர்ப்பரித்த போதும், ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதிய போதும் மதில்களை கர்த்தர் தகர்த்தார். A great shout, a great worship. சண்டே காலையில் 5:30, 7, 9
உங்கள் கால் வீட்டில் நிற்கக்கூடாது. நான் எனக்கு இடம் கிடைக்கலன்னா நான் 5 அடி தள்ளி சோஷியல் டிஸ்டன்ஸில் நின்றாலும் நான் பெரியார் சிலையாண்ட நின்றாவது நான் ஆராதிப்பேன் என்று நீங்கள் வேகத்தோடு வரணும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அன்று அவர்கள் எழுப்பின சத்தம், ஊதின எக்காலம், 2 காரியம், ஆசாரியின் வாயிலிருந்து வந்த எக்காலமும் உயர்த்திய தேவஜனத்தின் சத்தத்தாலும் இருந்த தடையை கர்த்தர் தட்டி எறிந்து சுதந்திரிக்கும் ஆற்றலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். 7ஆவதாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமம் 20:20 எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு வசனம். அதனால் 2 வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். எத்தனை பேருடைய குடும்பத்தில் இருக்கின்ற தடைகள் தட்டி எறியப்படணும்? 3 பேர். மற்றவங்களுக்கெல்லாம் தடை அப்படியே இருக்கட்டும். நீங்கள் பைபிள் தேடிட்டு இருந்தீங்களோ? ஓகே. 20ஆம் வசனம் of 20 of 2 Chronicles. So they rose up early in the morning, காலையில் எழுந்து, and went out in the wilderness of Tekoa. And as they went out, Jehoshaphat stood and said, "Hear me, O Judah, hear me, New Life Church, O inhabitants of Jerusalem." 2 வார்த்தை. தடை, அந்த யுத்தம் ஜெயமா முடிஞ்சது. அந்த சூழ்ந்து வந்த சேனைகளை ஜெயிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் சிதறி ஓடினார்கள். ஆனால் ஒரு வார்த்தையை சொல்றார், கூர்ந்து கவனிங்கள். இப்படி சொன்னார், பிலீவ் இன் ஹிஸ் ப்ராஃபெட்ஸ். அவர் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். இன்னைக்கு ஒரு நாள் நான் தான். ஆனால் இந்த இடத்துல நின்று வார்த்தைகளை பேசும்போது, இந்த வசனமாகிய வார்த்தையை ஜெபமாக அறிக்கை செய்யும் போதே அது ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்கதரிசிகள் என்ன நம்புங்க. 2 அப்படி சொன்னார், யூ பிலீவ் இன் த லார்ட் யுவர் காட். முதல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யுங்க? நம்ப வேண்டும். 2, உங்கள் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? செழிப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், அந்த யுத்தம் ஜெயமாய் முடிந்தது. அந்த தடைகள் தட்டி எறியப்பட்டது. நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தரையும் நீங்கள் நம்பி, அவர் உங்களை பார்த்து பேசுகின்ற வாக்குத்தத்தமான ரேமா தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, ஒரு திராட்சை பழத்தை கொண்டு வந்து காட்டுறவர் அல்ல, சும்மா ப்ரீவியூ காட்டும் போதே ஒரு கொத்தை காமிச்சவர். கொத்துக்கே அவ்வளோ மகத்துவம்னா மொத்தத்துக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டவர் இருக்குமானா, தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய் தேவ வசனத்தையும் தேவனை நம்பும் போது உங்கள் தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, அடுத்த சில மாதங்களிலேயே எங்க குடும்பத்தை கர்த்தர் இன்னொரு நிலையில் உயர்த்த போகிறார். ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். அது ஒரு விசுவாச அறிக்கையாய் இருப்பதாக. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. கடைசி அப்படி முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய 8வது ஆமேன். எத்தனை பேருக்கு தெரியும், என்னைக்கு நீங்க தேவராஜ்யத்தின் சேவைக்காக, நல்லா கேட்டுக்கோங்க, தேவராஜ்யத்தின் சேவைக்காக, முதலாவது தேவராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், எல்லா கடினத்தின் ஊடையும் எங்களுக்கு தேவை அவரை ஆராதிக்கணும் என்ற அந்த சேவைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, உங்களை மடங்கடிக்க, உங்களை அழுத்த, உங்களை முடிக்க நினைக்கிற எல்லா கோட்டைகளையும் கர்த்தர் முடிச்சிருவார். எங்கிருந்து பேசுறேன்? முதல் பேசின வசனம் உங்களுக்கு தெரியும். யாத்திரையாகமம். மோசே போய் சொல்றார், என் ஜனங்களை என்ன செய்? விடுதலை செய். நீங்க விட்டு ஆகணும். அவன் விட மாட்டேன்னா, எதுக்கு விடணும்னு கேட்டான். விடணும் எதற்குனா, என் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனை தான் உங்க ஏக்கம்னா, அவர் சேவைதான் உங்க ஏக்கம்னா, உங்களை யார் தடுத்தாங்களோ அவங்க செங்கடல்ல. நான் சொன்னது பரவோனை, நான் சொன்னது பரவோனை. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் ஆராதனை தான் எங்க ஏக்கம். கர்த்தரை நான் சேவிப்பேன், சபையை நான் நேசிப்பேன், ஊழியத்தை நான் நேசிப்பேன், தேவ ராஜ்யத்தை நான் நேசிப்பேன். அந்த நிறைவோடு கூட ஆராதிக்க வரீங்கன்னா கண்டிப்பா சொல்றேங்க, செங்கடல் பிளர்க்கும், நீங்க தாண்டுவீங்க. தடைகள் தட்டி எறியப்படும். ஆனா பரவோன் செங்கடலை தாண்ட முடியாது. அது தேவ சத்தியம். ஏன்னா கர்த்தர் ஆராதனையின் மேல் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? தேங்க்யூ லார்ட். ஆமேன், ஹல்லேலூயா. என் ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடுங்கள் என்று சர்வீஸ், ஊழியம், சேவை அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சேவையை நிறைவேற்ற முடியாமல் நிறைவேற்றக்கூடாது என்று சொன்ன பரவோன் செங்கடலை தாண்ட முடியாமல் கர்த்தர் மாற்றினார். உங்கள் ஆராதனையை தடுக்க நினைக்கிற எந்த காண முடியாத சக்தியாக இருந்தாலும் அது உங்கள் செங்கடலை தாண்டாது. ஆனால் நீங்கள் தாண்டுவீங்க.
கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி கடைசியா எத்தனை பேருடைய தடைகள் தட்டி எறியப்படணும் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஒன்றை செய்ய வேண்டும், நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். 19வது ஒபேதியாவின் புஸ்தகம் 1:17. The book of Obadiah 1:17. But upon Mount Zion there shall be deliverance. சியோன் மலையில விடுதலை உண்டு. And there shall be holiness. அங்கே பரிசுத்தம் இருக்கும். The house of Jacob shall possess his possessions. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் வீடு தன் சுதந்திரங்களை சுதந்திரிக்கும். எங்கே? சியோனில் உங்களுக்கு விடுதலை உண்டு. 3 பேரை திரும்பி, இப்போ சியோன் எதுன்னு வியாக்கியானெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சபையில் இருக்கீங்க, ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். அதுக்கு விளக்கம் தேவையில்லை. பக்கத்தில் 3 பேரை திரும்பி சொல்லுங்க, சியோனிலே எனக்கு விடுதலை உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. 3 முறைன்னு சொன்னேன். 3 முறை சொல்றவங்களுக்கு தான் விடுதலை. 1 2 சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. சியோனிலே எனக்கு என்ன உண்டு? எங்கெங்க உங்க தடை தட்டி எறியப்படுகிறது? பல புள்ளிகளை சொன்னேன். கடைசியா சொல்றேன், என்னைக்கு நீங்க சியோனுக்கு வருகிறீர்களோ அங்கே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். சங்கீதம் 92 சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் சிருஷ்டி உலகத்தில் செழிப்பார்கள் என்ற வார்த்தை நிறைவேறுகிறது. உரலிலே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய வீட்டுக்கு வரணும் நீங்க. அங்க கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். சியோனில் தான் எனக்கு விடுதலை. அங்க நீங்க ஃப்ளரிஷ் பண்ணுவீங்க. அங்க கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். உங்களை கைவிட மாட்டார். பக்கத்துல ஏன் விடுதலை வேற எங்கேயும் அல்ல, சியோனிலே. சியோனில் என் திட அஸ்திபாரம். சியோனில் தான் எனக்கு வெற்றி. சியோனில் தான் எனக்கு வாழ்வு. சியோனில் தான் எனக்கு நிறைவு. தேங்க்யூ லார்ட். இந்த 9 படிகளை இன்னைக்கு வீட்டில் போய் ராத்திரி உங்கள் பாய போட்டு குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கும் போது இந்த 9 புள்ளிகளையும் சொல்லி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அறிக்கை செய்யணும், நீங்கள் ஜெபிக்கணும். இந்த நாள் அந்த 9 புள்ளியை விடாமல் ஜெபம் பண்ணணும். நான் நம்புறேங்க, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கர்த்தருடைய வீட்டுக்கு வரும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி, நான் ஆராதிக்கிற தெய்வம் உங்கள் தடைகளை தட்டி எறிவதில் வல்லமை மிக்கவர். அப்படியே அந்த பைபிள் எல்லாம் மூடிட்டு இன்னும் கொஞ்சம் பேச போகிறேன். ஆனால் உங்களை நிற்க வச்சு பேசணும்னு ஆசை. I want to close this service. I want to bring it into prayer with a short devotion. Thank you Lord. எழுந்து நிற்கலாம். Take your time. Hallelujah. God is so good. இப்படி நம்ம வாழ்க்கையில் தடைகளை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் நான் உம்மை தேடினா, நான் உங்ககிட்ட வந்தா என் கஷ்டம் தீரும், என் தொல்லை ஒளிஞ்சுடும் தான் வந்தேன். இருக்கீங்களா? ஆனால் உங்ககிட்ட வந்தபோது பிரச்சனை பெருசாயிடுச்சே. அப்படி யாராவது இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு அறிவையோடு என் ஜெபத்தை முடிக்கிறேன். நான் உங்ககிட்ட வந்ததே விடுதலைக்கு, என் தடை நீங்கணும் தான் வந்தேன். ஆனால் வரும்போதே எனக்கு சொன்ன வார்த்தை, வந்த நோக்கத்துக்கு மாறான ஒன்று நடந்துச்சே, உம்மை தேடி எனக்கு நடக்கலையே என்ற ஒரு கூற்று நிறைய பேருக்கு இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்வது, அப்படிப்பட்டவர்கள் ஒருவரும் சோரக்கூடாது. விசுவாசத்தில் நிலைச்சிருங்க. கர்த்தர் சீக்கிரமா எந்த காரியம் வர்ஸ் ஆயிடுச்சோ, எந்த காரியம் ரொம்ப அதிகமாக பிரச்சனையாக மாறிடுச்சோ, கர்த்தர் வந்து அதை உங்களுக்கு சரி பண்ணிடுவார். உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35-36 நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சில வார்த்தைகளை சொல்லும்போது ஆமீனோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். The Gospel according to Mark 5:35. While he was still speaking, அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். சினகாக், ஆலயமா, ஜெப ஆலயத்தினுடைய தலைவர் ஒருவர், from the ruler of the synagogue's house, அங்கே வீட்டில் இருக்க ஒரு வேலைக்காரர் வந்து சொல்றார், your daughter is dead. உன் மகள், உங்களுக்கு தெரியும் இயேசு வர்றதே எதுக்குன்னா இந்த மகளை சுகமாக்குவதற்கு. வழியில் சில பிரச்சனை, வழியில் ஒரு அம்மா வஸ்திரத்தை உங்களை தொட்டுட்டாங்க, தாமதமாகிறது. தாமதமான போது மகள் மரிச்சிட்டா. எதிர்பார்த்தது அவர் வந்து சுகமாக்குவார், நடந்தது அவள் மரிச்சிட்டா. பிரச்சனை பெருசாயிடுச்சு, வியாதி மரணமாய் மாறிவிட்டதோ, வேர்ஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை அதிகமாயிடுச்சு. உடனே ஆள் அனுப்பி சொல்லுகிறார்கள்,
ரபி குருநாதரை தொல்லை பண்ணாதீங்க. மகள் மரிச்சிட்டா. your daughter is dead. why trouble the teacher any further? இதுக்கு மேலேயும் அவர் என்ன வந்து பண்ணிட போறார். அவரை தொல்லை பண்ணாதீங்க, விட்டுருங்க என்று சொல்கிறார் இயேசு. இதுதான் உங்க வார்த்தை, இதுதான் உங்க ரேமா, இதுதான் உங்க தீர்க்க தரிசனம். இயேசு அந்த வார்த்தையை கேட்டபோது, அங்கே பேசின வார்த்தை கேட்டபோது, he said to the ruler of the synagogue, அந்த தேவாலயத்தின் அதிபதியை பார்த்து சொன்னார், do not be afraid, only believe. இதுதாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு தருகிற வார்த்தை. நீங்க நினைச்சு வந்த ஒண்ணு நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலனா, இயேசு சொல்ற வார்த்தை, பயப்படாதே விசுவாசமாயிரு. ஒரு 5 முறை சொல்லும், பயப்படாதே விசுவாசமாயிரு, பயப்படாதே விசுவாசமாயிரு, பயப்படாதே விசுவாசமாயிரு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எது முடிஞ்சதுன்னு சொன்னீங்களோ அதை மீண்டும் நான் உயர்த்தல செய்வேன். சொல்லுங்களேன் ஒரு பலத்த அல்லேலூயா, ஹalleluya. உங்கள் பிள்ளைகள் இப்படி வருவார்கள் என்று நினைச்சீங்க, ஆனா பிள்ளைங்க வேற மாதிரி ஆயிட்டாங்களோ, பயப்படாதே விசுவாசமாயிரு. பாஸ்டர், இந்த 2020 தொடங்கும் போது நாங்கள் ஆர்ப்பரிப்போம் என்று தொடங்கினோமே, எல்லாம் எனக்கு விரோதமா ஆயிட்டே. கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாமல் இரு, do not be afraid, பயப்படாதே விசுவாசமாயிரு. நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணின போதுதான் என் பிரச்சனை இன்னும் பெருசாச்சு. கர்த்தர் சொல்வதாவது, பயப்படாதே விசுவாசமாயிரு. நான் கொடுக்கலான ஊழியத்துக்கு கொடுத்தேன் பாஸ்டர், கொடுத்த பின்னாடி தான் என் செல்வமே சாகத் தொடங்கியது. பயப்படாதே விசுவாசமாயிரு. ஏன் ஒரு ஆமீன் முடிச்சிட்டேன். இயேசு அந்த வார்த்தை கேட்டபோது சொன்னார், பயப்படாதே, என்னை பின்பற்றுவதை நிறுத்தாதே, என்னை ஆராதிப்பதை நிறுத்தாதே. நான் வந்துட்டே தான் இருக்கேன், நான் சொன்னதை செய்து முடிப்பேன், என் வார்த்தையை நிறைவேற்றுவேன், என் தீர்க்க தரிசனம் நிறைவேறும், என் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதுக்கு இடையில் வருகிற சிலதெல்லாம் உன்னை குழப்பும் போது பயப்படாதே, பயப்படாதே விசுவாசமாயிரு. கர்த்தர் தடைகளை தட்டி எறிவார். சிச்சுவேஷன் வர்ஸ் ஆயிடுச்சு, ஜெபிக்க தான் பாஸ்டர் பிரச்சனை பெருசாகுது. பயப்படாதே விசுவாசமாயிரு, ஜெபத்தை நிறுத்தாதே. சர்ச்சுக்கு வராத வரைக்கும் நல்லா இருந்தோம் பாஸ்டர், வந்த பின்னாடிதான் பயப்படாதே விசுவாசமாயிரு. ஹalleluya. ஜெபத்திற்கு முன், ஜெபத்திற்கு பயப்படாதே விசுவாசமாயிரு. இயேசு ரபி சொன்னார், don't be afraid, follow me when things get worse. இதுதான் உங்க ஆல்டர் கால். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், நான் நினைச்சதை நடக்கனாலும், நான் அவர் சீக்கிரம் வந்து உயிர் தழுவார் நினைச்சேன் நடக்கலனாலும், என் பிரச்சனை எத்தனை பெருகினாலும், எத்தனை துன்பங்கள் என்னை வந்து அலைமோதினாலும், இந்த வார்த்தைக்கு கேட்டாமேன்னு சொல்லணும், இயேசுவை பின்பற்றுவதை நான் நிறுத்தவே மாட்டேன். பின்னாடியெல்லாம் ஆமேன் கேட்கல, என்ன விஷயம்? இன்னொரு முறை அழுத்தி, எத்தனை இடர்கள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று மாறினாலும், எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு தீர்மானம், ஏன்னா என் குருநாதர் சொன்னார், பயப்படாதே விசுவாசமா இரு. இன்னைக்கு எனக்கு ஒன்று தான் தெரியும், நான் இப்படி சொல்ல போறேன், இது என் தீர்மானம். என்னதான் ஆனாலும், எது நடந்தாலும், எது நடக்காவிட்டாலும், அவர் விடுவித்தாலும், அவர் விடுவிக்காவிட்டாலும், நான் ஒன்று செய்வேன், நான் அவரை பின்பற்றுவதை நிறுத்தவே மாட்டேன். அந்த உறுதி உள்ள ஒரு விசுவாசி இந்த சர்ச்சில் இருந்தா, இதுவரையும் தட்டாத ஒரு கைத்தட்டோட ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப சொல்லட்டுமா? அந்த மன உறுதியில் நிலைக்கும் போது, என் ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருந்த வரலாறு இல்லை. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவர் கொஞ்சம் தூரத்தில் ஜயரஸ் வீட்டிற்கு போய் எல்லாருடைய எண்ணத்திற்கும் அப்பால அந்த மகளை மீண்டும் ஜீவனோடு எழுப்பின சரித்திரம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்னா, பக்கத்தில் ஒருத்தரப்பா சொல்லுங்க, நீ பின்பற்றியோ இல்லையோ, நான் பின்பற்றுவேன். தாவீதே, பல குழப்பங்களை நீ சந்திச்சாலும் நீ பாடின உன் சங்கீதத்தை நிறுத்தாத. தாவீதே, பல அலைச்சல்களும், பல கெபிகளும், பல குகைகளும் நீ எதிர்பார்த்ததுக்கு மாறாக உன் வாழ்க்கையில் வரும்போதும்
கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பின்பற்றும் பங்கை நீங்கள் நிறுத்தாமல் இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நினைச்சது ஒண்ணு, நடந்தது இன்னொன்று என்று பவுலே, சீலாவே, சிறையின் உள்ளறைதான் உங்களுக்கு கடைசியாய் கிடைத்ததோ? உங்களை பாசலம் பின்பற்றுவதை நிறுத்தாமல் இருங்கள். அந்த ஜெபம் பண்ணி துதிப்பாடின அந்த பாட்டை பால், ஆமென், சைலஸ், பால் ஃபார் பிரேயிங், சால் ஃபார் சிங்கிங். ஓகே, அப்படியா? இதோ ஒன்று சொன்னேன். பவுல் என்றால் பிரேயர், பி. சவுல் என்றால் எஸ், சிங்கிங், பிரேயர் அண்ட் சிங்கிங். நிறுத்தாமல் நீங்கள், அது கஷ்டமா இருந்தாலும் உள்ளறையா இருந்தாலும் கடினங்களை காணும் போது பின்பற்றுவதை நிறுத்தாமல் இருங்க. கொஞ்சம் தூரத்தில் தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார், தடைகளை கர்த்தர் தட்டி எறிவார். போராடுவதை நிறுத்தாதே, ஜெபிப்பதை நிறுத்தாதே, விசுவாசிப்பதை நிறுத்தாதே, இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்தாதே, கொடுப்பதை நிறுத்தாதே. ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு சில படிகளில் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய அற்புதத்தை அவர் செய்து முடிப்பார். உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார், உன்னை கைவிட மாட்டார். சோர்ந்து போனாயோ, கலங்கி நிற்கிறியோ, இதுக்கு மேல வேணா என்னால முடியல என்று சோர்ந்து விட்டாயோ? Do you feel like giving up? 2 கையும் உதறிட்டு என்னால முடியலங்க, முடிஞ்ச அளவுக்கு கயிறு ஓரத்தை தொங்கிட்டேன், முடியாதென்று விட்டுடலாம் என்று யோசிக்கிறாயோ? உங்க ஊழியக்காரனா இருக்கிற நான் பாசத்தோடும் அன்போடும் கிறிஸ்துவில் இருக்கிற அன்பின் நிமித்தமும் உங்களை பார்த்து சொல்றேன், விட்டுறாதீங்க. இன்னும் 2-3 படியில, இன்னொரு 4-5 நிமிஷத்துல என் இயேசு உங்க வீட்டுக்கு வந்து நின்றார். ஜயரஸ் வீடே மீண்டும் கோலாகலமாய் மாறாதா? பின்பற்றுவதை நிறுத்தாதீங்க. இயேசு பெரியவர், இயேசு மாறாதவர், இயேசு உயர்ந்தவர், இயேசு அற்புதர், கர்த்தருக்காய் காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஜெபத்தை நிறுத்தாத, துதிப்பதை நிறுத்தாத. கர்த்தர் உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார். அங்க சொன்ன வார்த்தை கேட்டீங்களா? why trouble the teacher? ஏன் அவரை தொந்தரவு பண்றீங்க? அதான் செத்து போச்சு இல்ல அந்த வாய்ஸ், அந்த சத்தம். இதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும் அவரால் என்ற அந்த சத்தத்தை இயேசுவின் நாமத்தில் உங்கள் சிந்தனையில் அமைதிப்படுவதாக. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை நான் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், அது மறிச்சாலும் நான் அவர்கிட்ட கேட்பேன். ஏன்னா என் தேவன் ஒரு வழி அல்ல, 1000 வழிகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். வெற்றி பூத்த நடைகளில் தான் நீங்கள் நிற்பீர்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை வெட்கப்பட என் தேவன் விட மாட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள்? இந்த இயேசுவை கடினங்கள் நிமித்தம் தூர போய் விட்டீர்களோ? சிலது நினைச்ச மாதிரி நடக்காததுனால நீங்கள் பின்பற்றுவதை நிறுத்திவிட்டீர்களோ? இன்னைக்கு ஊழிக்காரனாய் நான் உங்களை அழைக்கிறேன், கம் பேக் டு ஜீசஸ். மரித்தது உண்மைதான், நடந்ததும் உண்மைதான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தா அவர் மீண்டும் ஜெயரஸ் மகளை எழுப்பியிருப்பாரே. ஏன் அவசரப்பட்டீர்கள்? 2 கரங்களும் உயர்த்தினவர்களாய் கம் கம் டு த த்ரோன் ஆஃப் ஜீசஸ். ஒரு நிமிஷம் இயேசுவின் பாதத்தண்டை திரும்புவாங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என் மேலே, எத்தனை பாசம் என் மேலே, இதற்கு ஈடு என்ன தருவேன்? நான் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்பேன். நடக்கும்போது மட்டும் உம்மை பின்பற்றும் ஒரு மகனா விசுவாசியா நான் இல்லை, நடக்காத போதும் உம்மை பின்பற்றுவேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், எல்லாம் முடியும் போது என்னை வாழ வைக்கும் தேவன் என்னோடு கூட இருப்பார். கண்ணீரோடு வந்த சகோதரியே, எழுந்து கர்த்தர்கிட்ட வருவியா? உடைஞ்சு வந்த சகோதரனே, கலங்காத, பின்பற்றுவதை நிறுத்தாத. அவர் மீண்டும் தடைகளை தட்டி எறிவார். நீங்க பிரகாசிப்பீங்க. கம் 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 கம். இதயங்கள் இன்னைக்கு நேரா இந்த பீடத்தின் பக்கமாய் திருப்பப்படட்டும். கம் டு த ஹோலி பிளேஸ், கம் டு ஜீசஸ், கம் டு ஜீசஸ். கரம் உயர்த்தி இருதயங்கள் அவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுக்க, பின்பற்றவங்க இன்னும் பின்பற்றணும், ஜெபிக்கிறவங்க இன்னும் ஜெபிங்க, நீதியா இருக்கிறவங்க இன்னும் நீதியா இருங்க, பரிசுத்தமா இருக்கிற இன்னும் பரிசுத்தமா இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில்
சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன். கரங்களை மேல உயர்த்துவீங்களா? Lord, வருவீங்களா இன்னைக்கு? கம் கம் கம். உங்கள் அன்போடு அழைக்கிறார். மோட்சலோகத்தில் சேர்ப்பார். நரகத்துக்கு தப்புவீங்க. இந்த பூமியிலும் தடைகளை கண்டு அஞ்சாதிருங்க. பின்பற்றுவதை நிறுத்தாதிருங்க. அற்புதம் நிச்சயம். வெற்றி நீங்க சுதந்திரிப்பீங்க. அழைத்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். மகளே, நீ எதிர்பார்த்த அந்த அற்புதம் சீக்கிரம் நிறைவேறும் நேரம் வந்துடுச்சு. இந்த நேரம் சோர்ந்து போகாத, இந்த நேரம் கலங்கி விடாத. உன்னை தோள் மேல சுமப்பார். தாய் போல தேற்றுவார், தந்தை போல அரவணைப்பார், வாழ வச்சு அழகு பார்ப்பார். உன்னை அவர் கைவிட மாட்டார். சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையின் தகப்பனை தோணி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை. கரங்களை மேல உயர்த்துவீங்களா? இந்த பிரசன்னம் நிறைந்த நேரத்தில் பாஸ்டர் 8 மாதமா 9 மாதமா கடந்து வந்த பாதையில நான் சோர்ந்து போயிருக்கிறேன். இனி நடக்காது என்ற ஒரு மன உறுதி நானே வளர்த்துக்கிட்டேன். இல்லை இல்லை, முடியவே இல்லை. இன்னும் few more steps. உங்க அற்புதம் நிகழும். தேவன் செய்து முடிப்பார். தடைகள் தட்டி எறியப்படும். அவரை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. இயேசு சொன்ன வார்த்தை 3 முறை உங்களை பார்த்து சொல்லி ஜெபிக்கிறேன். Do not be afraid. பயப்படாதிருங்கள், விசுவாசமாயிருங்க. சிஸ்டர், don't be afraid, only believe. பிரதர், பயப்படாதீங்க, கர்த்தரை விசுவாசிங்க. நீ வந்து முடியாதுன்னு வந்த காரியம், நீ திரும்ப வீட்டுக்கு போகும்போது உன் சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். மீண்டும் இரட்சண்ய கொம்பு உங்கள் குடும்பத்தில் எழுந்து பிரகாசிக்கும். ஐயா, உங்க ஊழியத்தை கர்த்தர் மீண்டும் பிரகாசிக்க செய்வார். செத்து போன அந்த ஊழியம் மீண்டும் பிரகாசிக்க போகிறது.
உடைஞ்சு போன அந்த குடும்பத்தை மீண்டும் கர்த்தர் கட்டப் போகிறார். இனி இந்த சந்ததி பலக்குமா என்று கேட்ட உங்கள் சந்ததியை மீண்டும் அழகு பார்ப்பார். உங்களை கைவிடாமல் கர்த்தர் காத்துக்கொள்வார். இதற்கு மேல் இந்த விருட்சம் கனி தருமா என்று கேட்ட அதே விருட்சத்தை கனி கொடுக்கும் விருட்சமாய் மாற்ற என் தேவன் பெரியவர். ஒரு நியூ சீசன், ஒரு புதிய காலத்தை உங்களுக்கு தருவார். ஆனா நீங்க ஒன்று செய்யணும். Do not be afraid. Do not be afraid. Only believe. நீங்க பயப்படாதிருங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உடைய கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தும் போது ஒரு ஷார்ட் பிரேயர் உங்க எல்லாருக்கும் செஞ்சு முடிப்பேன். பிரதர் நிக்சன் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள், ஜெபராஜை ஆசீர்வாதம் கூறுவார்கள். நான் இங்க நிற்பேன் சில நிமிடங்கள். என்ன நீங்க பார்க்கலாம்னா தலை மேல கை வச்சு ஜெபம் பண்றதா இன்னும் 1 மாசத்துக்கு கிடையாது. இவ்வளோ கற்றுக் கொடுக்குறோமே, நீங்களே பண்ணுங்களேன். ஏற்ற காலத்தில் எப்பொழுதும் போல நான் இருப்பேன். ஸோ ஜஸ்ட் வாண்ட் பி ஹியர். நீங்கள் பார்க்கணுன்னா இந்த தடையை தாண்டி வராமல் தூரத்தில் இருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். சண்டே மார்னிங் 7 o'clock 5:30 7 and 9:30 சர்வீஸ் இருக்கும். பைபிள் ஸ்டடி ஃபெப்ரவரிலேருந்து தொடங்க போகிறோம். எல்லா ஹெவன்லி டேடி சர்வீஸ் சீக்கிரம் தொடங்குவோம். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கையை உயர்த்துவீங்களா? வலது கை. டேடி, சத்தத்தை கேட்ட பிள்ளைகள், இன்னைக்கு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை கூடியிருக்கோம்ப்பா. சிலதெல்லாம் இப்படி ஆயிட்டே என்று கலங்கி வரும்போது நீங்க சொல்றீங்க, இல்லை இல்லை பயப்படாத, விசுவாசமா இரு. உங்க வார்த்தையை கேட்டு நாங்க திரும்ப உங்க கூட நடக்கிறோம். we'll follow you. எவ்வளவு இடரா இருந்தாலும் உங்க பின்பற்றுவோம். உம்மை விட்டு நாங்க விலக மாட்டோம். உம்மையே கண்முன் வைத்திருக்கிறேன். உங்க கூட நடந்து வருவோம். இடர்களை கண்டு நாங்க தூர போற ஜாதியாய் இருக்க மாட்டோம். உங்க கூடவே நாங்க வருவோம். வீட்டுக்கு போவோம். அங்க நீங்க மீண்டும் எங்களுக்கு செய்ய நினைத்ததை செய்ய வல்லவர் என்று நாங்கள் புரிந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் கரம் உயர்த்தி ஆராதிக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கண்களுக்கு மறைவாக நீண்ட காலம் நிலைச்சிருக்கும் தடைகள் இயேசுவின் நாமத்தில் தட்டி எறியப்படுவதாக. சில கொம்புகள் எழுந்து சிதறடிக்க யூதாவையும் எருசலேமையும் சிதறடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கிற கோட்டைகளுக்கு முன்பாக I have a Jewish carpenter. எனக்கு ஒரு யூத தச்ச வேலைக்காரனை தெரியும். அவர் வந்திருக்கிறார் என்றால் அவர்களை மிரட்டுவார் என்று சொன்ன வார்த்தை இந்த குடும்பத்தில் நிறைவேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ தடைகளுக்கு முன்னாடி இந்த தடைகள் நீங்குமா என்ற வேதனையோடு காத்திருக்கிறவர்களுக்காய் உங்க நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அத்தனை தடைகளும் தட்டி எறியப்பட டேடி ஒவ்வொரு மாதமும் அடுத்த பரிமாணங்கள் வாழ்ந்து டிசம்பர் 31 2021 இந்த பிள்ளைகள் எழுந்து நின்று சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கும் பாக்கியத்தை நீங்க கொடுத்துருங்கன்னு நான் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். சத்தம் கேட்டு குடும்பங்கள் எல்லாம் வெற்றி வரட்டும். மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை 9:30 மணிக்கு நாங்க சேரும்போது வித்தியாசமான அபிஷேகத்தோடு எங்களை நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. சீயோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கரங்களை தட்டி 2021 ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை கடந்த வருஷத்திலே மார்ச் 13 தொடங்கி சரியாக 300 நாட்கழித்து
இந்த 301வது நாளிலே நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து மறுபடியுமாய் தேவனுடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். 2020 என்னென்ன தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததோ கர்த்தர் எல்லாவற்றையும் தடைகளை உடைக்கிறவர். அவர் நமக்கு முன்னே செல்கிறார். முன்னே சென்று எல்லா கோணலான வழிகளும் சபையாக்குகிற தேவன், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனை, தடைகள் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். தடைகள் உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது உங்கள் அன்பை நீங்கள் தேவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். தடைகள் உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது உங்கள் நம்பிக்கை சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தடைகள் வரும்பொழுது தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். தடைகள் உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது ஆவியின் அபிஷேகத்தால் நீங்கள் பலப்பட வேண்டும். தடைகள் உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது நீங்கள் தேவனை இன்னும் உற்சாகமாய் ஆராதிக்க வேண்டும். தடைகள் உங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது கர்த்தராகிய தேவனை நம்ப வேண்டும். கர்த்தராகிய தீர்க்கதரிசியாக ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் சகல தடைகள் உடைக்க ஒரு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு மேலாக தேவனுடைய ராஜ்யத்தின் சேவைகளை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது சியோன் என்று சொல்லப்படுகிற இந்த பர்வதத்திலிருந்து கர்த்தர் 128 எப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். கரங்களை தட்டி இந்த உன்னத தேவனை கேட்ட வார்த்தைகளின்படி இந்த நாள் தொடங்கி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா தடைகளும் கர்த்தர் முடியேற்பார் நம்பிக்கையோடு கூட பிதாவை நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட சமூகத்தில் வருகிறோம். வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவரின் நல்ல ஜெபத்தோடு கூடிய தேவ வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா தடைகளும் இந்த முதல் வாரத்திலே இந்த 8ஆம் தேதி உடையட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள், வேலைகளின் தடைகள், பொருளாதார தடைகள் சகலவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபையின் கரத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் நல்ல பலத்தோடு கூட வார்த்தைகள் அறிவிக்க எங்கள் போதகருக்கு நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காய், நல்ல பலத்திற்காய், நல்ல ஆரோக்கியத்திற்காய் நன்றி தகப்பனே. பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்கள். தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சுகம், தெய்வீக கிருபைகள், ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீரத்திற்குரிய சகலவித ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தந்து நீர் ஆசீர்வாதத்தை நடத்துவீராக. தொடர்ந்து எங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தனை பொறுப்பேற்று நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலம் வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.